திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இருளாய உள்ளத்தில் இருளை நீக்கி இடர்பாவம் கெடுத்து உய்ய திரளாத சிந்தைதனை திரட்டீத்தன் பொற்சிவலோக நெறியறிய சிறவை சில சிந்தை தந்த அருளானை ஆதிமா தவத்துளானே ஆரங்கம் நாள் வேதத்து அப்பால் நின்ற பொருளானே புள்ளிருக்கும் வேளூரானே போற்றாதே ஆற்ற நான் போக்கினேனே. திருச்சிற்றம்பலம். நாங்கள் துகளறு போதம் இன்றைக்கு 3ஆம் நாள் படிக்கிறோம். 59வது பாட்டு. தலையங்கம் சிவப்பேறு. பரசிவத்தோடு என்று நீங்காமல் நிற்கும் நிலை. சிவப்பேறு இலக்கணம் கூறுதல். எல்லாம் கலன்ற இடமே சிவமென்று ஆடுவர் கலன்ற தூயோர்கள் நல்லாய்க்கேள் நின்றபடிதானே நிலையா நிலை அதனில் நின்று விடு நேராக நீ. நல்ல உணர்வு நிலையை அடைந்த நல்லவனே, அதாவது நல்லாய் கேட்பாயாக. மும்மலங்களை நீங்கி பரஞானத்தையும் அதாவது திருவருளை நீங்கிய உணர்வு நிலையே சிவம், அதாவது சிவப்பேறு. எல்லாம் கலன்ற இடமே சிவம் என்று சுவாகமங்கள் உபதேசிக்கிறது. இதனே ஞானிகளும் தூயோர்களும் அனுபவத்தில் உணர முடியுமே தவிர இத்தகைய தன்மை அடுத்த பேஜ் வந்து இங்க இருக்கு. இதையே ஞானிகளும் தூயோர்களும் கூறுவார்கள். நீ இப்பொழுது இருக்கும் சுகாதீதம் கடந்த சிவோக அதாவது சிவப்பேறு உணர்வு நிலையில் உறுதியாய் பொருந்தி விளங்குவாயாக. சுகாதீதம் வரை இருந்த உணர்வு நிலையை கடந்த உணர்வு நிலையே சிவம், அதாவது சிவப்பேறு ஆகும். ஆகவே சிவம் என்ற உணர்வு நிலையில் இரண்டரை கலந்து விளங்குவாயாக என்பது உட்பொருளாகும். சிவப்பேறு உணர்வு நிலையை கூறுதல். விளங்குதாமா இது எழுத்து? சரி, படி 60வது பாட்டு. சிவப்பேறு உணர்வு நிலையை கூறுதல். வானகத்தில் வானும் மனத்தில் மனமும் போல் ஆன சுகப்பேற்றில் அளந்தியது தானாகும் மாண்ட குருநாதா அடியேன் பெருவாழ்வை மீண்டு சொல்லுண்டோ விதி. ஆகாயத்திலே ஆகாயமும் அதாவது வானத்தில் வானமும் மனத்திலே மனமும் அதாவது வாசனையில் வாசனையும் போல அபேதமாக கலந்து அதாவது இரண்டர கலந்து சிவயோகத்தின் அதாவது சிவப்பேற்றின் காரணமாக ஏற்பட்ட சுகத்தை அதாவது இன்பத்தில் பொருந்தி அந்த சிவமே நானென்று உணர்வை பெற்ற அடியேனாகிய என்னுடைய பெருவாழ்வையும் அதன் சுகத்தையும் சிறியேனாகிய என்னிடமும் கருணை கொண்டு உணர்த்தி என்னை ஆண்டருளிய சிவகுருநாதா சிவப்பேறு உணர்வை அனுபவத்தில் உணர்த்துவது அன்றி இந்த உணர்வு நிலையை வார்த்தைகளால் விரித்து கூறுவதற்கு விதிகள் அதாவது பிரமாணங்கள் எதுவும் இருக்கின்றதோ அதாவது இல்லை என்பது உட்பொருளாகும். இதனை கீழ்கண்டவாறு மேலும் விளக்கி கூறலாம். சிவப்பேறு இன்பத்தில் பொருந்திய உணர்விற்கு வானத்தில் வானமும் வாசனையில் வாசனையும் பொருந்துவதை உதாரணமாக கூறலாம். சிவப்பேறு என்ற துரியாதீத நிலையை பற்றி மேலும் உபதேசிக்க வேண்டிய வேறு பிற உணர்வு நிலைகள் இருப்பின்
அவற்றையும் அடியேனுக்கு உபதேசித்து அருள வேண்டும் என்று சீடன் தனக்கு சத்குருவிடம் விண்ணப்பம் செய்கின்றான். சிவப்பேறு உணர்வு நிலையின் தன்மை கூறுதல். நீயும் சிவமுமாய் நின்றாயோ நின்றிலையோ ஆய அடியேனோ அதிகாரம் நாயகனே ஒன்று அன்று இரண்டு அன்று இரண்டு ஒன்று தான் அன்று நின்றதொரு தன்மை நிலை சத்குரு. மாணவனே, நீயும் சிவமும் ஒன்றுபட்டு பொருந்தி இரண்டர கலந்து நிற்கின்றாயோ அல்லது பொருந்திருக்கவில்லையோ கூறுவாயா? மாணவன்: என் குருநாதனே, சிவப்பேறு என்ற உணர்வு நிலையை ஆராய்ந்து கூறுவதற்குரிய அதிகாரம் என்னிடம் உள்ளதோ? அதாவது சிவப்பேறு உணர்வு நிலையை பொருந்தி உணர்ந்தாலும் அடியேன் அதனை முழுமையாக பரிபூர்ணமாக பொருந்தி இருக்கிறேனா என்று கூறக்கூடிய தன்மை என்னிடம் உள்ளதோ என்பதை என்னால் உறுதியாக கூற முடியவில்லை. மாணவன்: இருப்பினும் நான் மேலே எடுக்கிறீங்களே, என்ன இந்த சிவப்பேறு சிவப்பேறு என்றால் என்ன? 2 உதாரணம் சொன்னவையில்லை, அது என்னன்னு இருக்கா பாப்போம். சிவப்பேறுண்டா இல்ல, இதுக்கு முதல் 2 உதாரணங்கள். மனத்தில மனமா என்ன சொல்லியிருந்த வாசனை, ஆகாயத்திலே ஆகாயமும், அதாவது வானத்தில் வானமும், மனத்திலே மனம், வாசனையில் வாசனையும் போல அபேதமாக கலந்த இரண்டர கலந்த அபேதம் சிவோகத்தின் காரணமாக சுகத்தில் பொருந்தி அந்த சிவமே நான் என்ற உணர்வை பெற்று அடியேனாகிய என்னுடைய பெருவாழ்வையும் அதன் சுகத்தையும் சிறியனாய் என்னிடம் கருணை கொண்டு உணர்த்தி என்னை ஆண்டர்லேயே சிவகுருநாத். இது அபேதத்துக்கு சொல்லி என்ன உதாரணம் பார்த்தா, வாசத்தில் வாசமாகவும் ஆகாயத்தில் ஆகாயமா அபேதமா இருக்கிறது. மாணவனே, நீயும் சிவமும் ஒன்றுபட்டு பொருந்தி எதுல விட்ட நானே தெரியல. மாணவனே, நீயும் சிவமும் ஒன்றுபட்டி பொருந்தி நிற்கின்றாயோ அல்லது பொருந்தி நிற்கவில்லையோ கூறுவாய். என் குருநாதனே, சிவப்பேறு என்ற உணர்வு நிலையை ஆராய்ந்து கூறுவதற்குரிய அதிகாரம் என்னிடம் உள்ளதோ? அதாவது சிவப்பேறு உணர்வு நிலையை பொருந்தி உணர்ந்தாலும் அடியேன் அதனை முழுமையாக பரிபூர்ணமாக பொருந்திருக்கிறேனா என்று கூறக்கூடிய தன்மை என்னிடம் உள்ளதோ என்பதை என்னால் உறுதியாக கூற முடியலை. மாணவன்: இருப்பினும் நான் சிவத்தோடு இரண்டர கலந்த ஒரு தன்மையாதாக நின்ற நிலையானது ஒன்று அன்று. சிவமும் நானும் ஒன்றான தன்மை அன்று அல்ல. இரண்டாவது இரண்டண்டு. சிவம் வேறு நான் வேறு என்ற இரட்டை நிலையும் அன்று. இரண்டும் ஒன்றுதான் அன்று. சிவமும் நானுமாகிய இரு பொருட்களும் ஒன்றாய் கலந்து நிற்கும் நிலையும் அன்று. நான் உணர்ந்த சிவப்பெரு நிலையானது சித்தாந்த சைவங்கூறிய சுத்தாத்துவ நிலை, சுத்த அத்துவித நிலை ஆகும். அதாவது சிவமும் நானும் பொருந்தியிருப்பது ஒரு ஒருமித்த ஒத்த தன்மை. சிவமே அனைத்துமாக இருப்பதாலும் சிவமே உயிர்களாக இருப்பதாலும் சிவப்பேறு என்ற உணர்வு நிலையானது சிவமாகவே இருப்பதை உணர்வு. அதான் அந்த அத்துவித நிலை தான். அது எங்கட சைவ சித்தாந்தம் சொல்றது அத்துவித நிலை. அதுதான் சிவமும் நானும் ஒன்று, ஆனால் அங்க நான் சிவம் அல்ல. சிவன்தான். சிவம் தனிப்பட்டது, ஆனா சிவத்தோட அத்துவிதமா கலந்து ஒன்றாய் நிற்கும் நிலைதான் அந்த எங்கட முத்திப்பேறு. படியுங்க. தாடலை போன்றது சிவப்பேறு உணர்வு நிலை. தாடலை போன்றது சிவப்பொரு உணர்வு நிலை என்னல். சாற்றல் அதற்கு உவமையே தாடனை போல் போல் சன்மார்க்க வேற்று விதிபலவும் வேண்டவே போற்றறிய நிந்தனே சுத்தனே நிந்திய நித்திய ஆனந்தனே அத்தனே மூத்தனே அங்கு நித்தனே அதாவது நித்திய பொருளே, சுத்தனே அதாவது மும்மலங்கள் நீங்கியவனே, நித்தியானந்தனே அதாவது நித்திய ஆனந்த சொரூபமானவனே, அத்தனே என்ற உயிருக்கு உயிராயிருக்கும் தலைவனே என்று தனது குறிவே சிவமாக உணர்ந்து மாணவர் அழைத்து சிவப்பேறு உணர்வை உவமையுடன் அதாவது உதாரணத்துடன் விளக்கி கூற வேண்டுமென்றால் தாழ் சகதலை என்று இரு சொற்களும் தாடலை என்ற வேறுபாடின்றி ஒன்றாக பொருந்தி நிற்கும் தன்மை போன்றது ஆகும்.
ஆகவே சன்மார்க்கத்தில் சொல்லப்பட்ட வேறு பல விதிகள், அதாவது பிரமாணங்கள் சிவப்பேறு உணர்வை விளக்கி கூறுவதற்கு தேவைப்படுவதில்லை. தாடலை போன்றது என்று சித்தாந்த சைவம் சைவ சித்தாந்தம் கூறும். சுத்த அத்துவித முத்தி நிலையே தனது சிவப்பேறு உணர்வு நிலையாகும் என்று மாணவன் தனது குருவிடம் கூறுகின்றான். சிவப்பேறு நிலையை பெற்றும் அறியாமையுடன் மீண்டும் பொருந்துபவர் பற்றி கூறுதல். அந்த சுவத்துக்கு அதீத அவத்தை என்பர் பந்தமற்ற முத்தி பயனறியார். அந்தோ பிரியாத இன்பப் பெருமானை பெற்றும் அறியாத வாதனையாளாங்கு சற்குரு என்று உயிர்களை விட்டு பிரியாத ஆனந்த இன்ப சொருபமான இறைவனோடு தாடலை போல் பொருந்தி இருந்தும் அறியாமையோடு கூடி நின்ற பழக்கத்தால் சிவப்பேறு உணர்வு நிலையில் மும்மலங்களின் தொடர்பு, அதாவது பந்தம் அற்ற நீங்கிய பரமுத்தியின் பயன்களை அறிய மாட்டார்கள். சிவப்பேறு உணர்வு நிலையில் தாடலை போல் பொருந்தி இருக்கும் சுவத்துக்கு இன்பத்துக்கு அதீத அவத்தை என்று பெயரிட்டு கூறுவார். ஆகவே சிவப்பேறு உணர்வு நிலையை அதீத அவத்தை என்று கூறுபவர்களும் பரமுத்தியின் பயன்களை அறியாதவர்களும் அறியாமையுடையவர்கள் ஆவர். மும்மலங்களோடு கூடி அறியாமையில் இருப்பவர்களும் சிவப்பேறு நிலையை உணர்ந்த பின்னும் அறியாமையுடன் கூடிய பழக்க வாசனையால் சிவப்பேறு உணர்வு நிலையை அதீத அவத்தை என்று கூறுபவர்களும் பரமுத்தியின் பயன்களை அறிய மாட்டார்கள் என்பது உட்பொருளாகும். இப்பாடலை கீழ்கண்டவாறு மேலும் விளங்கி கூறலாம். சிவப்பேறு உணர்வு நிலையை அடையும் பொழுது ஏற்படும் சுகத்தை அதீத அவத்தை என்று மும்மலங்கள் நீங்கிய முத்திப்பதத்தின் பயனை அறியாதவர்கள் கூறுவர். மேலும் சிவப்பேறு உணர்வு நிலையை பெற்றும் முன்பு அறியாமையிடம் கூடிய இந்த பழக்க வாசனையால் சிவப்பேறு உணர்வை உணராமல் அதனை அதீத அவத்தை என்று கூறுவார்கள். இத்தகையோர் முக்தி பயன்களை அறிய பரிதாபத்துக்குரியவர். இப்ப எங்களுக்கு இந்த அவத்தைகளை பற்றி தெரியும். அடிப்படை சாக்கிரம் சொப்பனம், அது நெட்டப்போட்டுல 35 கருவிகளோட, எங்களோட தொண்டையில சுளுத்தியில 25 கருவிகளோட, பிறகு இதயத்தாமரையில 3 கருவிகளோட, பிறகு அங்கால 2ஓட, மூலாதாரத்துல புருடன் மாத்திரம் நிற்கிறா. அது கீழாளவத்தை எங்களுக்கு அது அதை விட மேலாளவத்தையும் தெரியும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நாங்க படிச்சோம். அப்ப இது இன்னும் கூடினது அதீதாவத்தை. அது அப்ப இதை நாங்கள் படிக்கிறதுக்கு நாங்க கொஞ்சம் பொறுமையா இருக்க வேணும். இதை இப்ப நாங்கள் என்ன இதுக்குள்ள இருக்கண்டு விளங்கி கொண்டு போய் நாங்கள் இன்னும் ஒரு தசகாரியத்தை படிச்சுட்டு திருப்பி இதை நாங்கள் ஒவ்வொரு கேள்விகளை எடுத்தெடுத்து படிக்க எங்களுக்கு இது கிளியரா வரும். எப்படி சாக்கிராவத்தைய நாங்கள் கேவல சாக்கிரத்தை எப்படி நாங்கள் விளங்கி கூட அது மாதிரி இதுவும் எங்களுக்கு ஒரு நேரம் நல்ல விளக்கம் பெற போது. இப்ப நாங்கள் ஒன்றும் சோதனை எழுத போறோம் இல்லை, அப்படியே கண்டினியூவா இதுகள்லாம் நாங்க தொடர்ந்து பற்றி கொண்டு நின்றா இதுகளும் எங்களுக்கு இப்ப இதை ஒரு அறிமுகத்தை வச்சுக்கொண்டு அப்படித்தான் எல்லாம் இருந்தா தான் எனக்கு விளங்கும். ஒரு அறிமுகம் முதல் தடவையிலேயே விளங்குறது கஷ்டம். ஒரு அறிமுகமா இப்படி எல்லாம் இருக்குது என்று படிச்சு கொண்டு போக பிறகுங்களுக்கு அது தெரியவர். பரமானந்த தரிசனம் பரபோகமாகிய பரமானந்தத்தை உணருதல், சிவத்திற்கு இதம் எதுவென்றும் கூறுதல், நின்ற நிலை சிவமாய் நின்றாயே நின்மலனும் என்றும் பயனாய் இருந்தானே அன்றே அவனுக்கு இதம் ஏது அவனாகி நின்ற இவனுக்கு இதம் ஏது இனி. சத்குரு மகனே, கொஞ்சம் மேலிடும், மகனே அதாவது மாணவனே, நீ நிற்கின்ற அதாவது உணரும் இந்த சிவப்பேறு உணர்வு நிலையானது சிவமாக நிற்கும் அதாவது இருக்கும் நிலையாகும். மலமாகிய சிவமும் நீ ஒன்றும் நின்மலமாகிய சிவமும் நீ என்றும் எப்பொழுதும் அவனிட அனுபவத்திற்குரிய உணர்விற்குரிய இன்பப் பொருளாய் அதாவது பயனாய் இருக்கின்றான். இவ்வண்ணம் உயிருக்கு இன்பப் பொருளாக இருப்பது சிவத்திற்கு இதமானது ஆகும். மாணவனே,
அந்த சிவமாகி நின்ற எனக்கு இனி நிகழும், அதாவது ஏற்படவிருக்கும் இதம் அனுபவம் எது என்று என் சத்குருவே உபதேசித்து அருள்வீராக. இப்பாடலை கீழ்கண்டவாறு மேலும் விளக்கி கூறலாம். சிவப்பேறு உணர்வு நிலையில் உயிரானது சிவமாயிருக்கும். சிவப்பேறு உணர்வு நிலையில் சிவமாயிருக்கும் உயிருக்கே இன்பம் ஏற்படும். ஆனால் சிவத்திற்கொருவித இன்பமும் ஏற்படுவது இல்லை. ஏனெனில் சிவமானது இன்ப துன்பங்களை கடந்து நின்மலன், அதாவது மும்மலமற்றவள் ஆவாள். ஆகவே உயிரானது சிவப்பேறு உணர்வு நிலையை அடைய சிவமே திருவருள் புரிகின்றது. நல்ல வடிவாங்க. இறைவனுக்குரிய இதம் பற்றி ஆகமங்கள் உபதேசிப்பதை கூறுதல். அன்றே தொடங்கி அனைத்துயிரும் தானாகி ஒன்றாகி நின்று அவருக்கு இன்பூட்டி குன்றாமற் கொண்டு விடல் அன்றோணம் கோமாட்கு இதமன்று கண்டுகொள் நீ. இந்த கருத்து சத்குரு இறைவனானவன் உயிர்களை தோற்றுவித்த காலத்தில் இருந்தே, அதாவது சிருஷ்டி காலத்தில் இருந்தே அனைத்து உயிர்களும் தானாகி ஏகமாய் நின்று அந்த உயிர்கள் பரிபூர்ண சுகத்தை இன்பத்தை அனுபவிக்குமாறு செய்து தன் திருவடி நிழலில் பொருந்துமாறு செய்வதே நம்முடைய இறைவனாய சிவத்துக்கு இதமானது என்று இறைவன் அருளிய சிவாகமங்கள் கருணையுடன் உபதேசிக்கிறன. உயிர்கள் பரம சுகத்தை அனுபவிக்குமாறு இறைவன் அருள் புரிவான் எனில் பார்க்க அறிய இந்த பரம சுகம் தன்னை சொப்பனம் உயிருக்கென்று இறைவா சோப்பன் இவிருக்கு என்று இறைவா செப்பினையே மாட்டறிய ஆனந்தம் ஆறுயிரற்கு அண்ணல் அருந்துவது தானெங்கும் பெற்றவாறு சாற்று. இத்தனை தன்மையுடையது இத்தகைய தன்மை உடையது என்று யாராலும் அறிந்து சொல்வதற்கு கடினமான இந்த பேரின்பத்தை, அதாவது பரம சுகத்தை உயிர்கள் அனுபவிக்குமாறு இறைவன் அருள் புரிவான் என்று சிவ குருவாகிய தாங்கள் எனக்கு உபதேசித்து அருளினீர்கள். இவ்விதத்தில் அதாவது எவ்வாறாவது நிச்சயமாகிய பேரின்பத்தை உயிர்கள் அனுபவிக்குமாறு அருள் புரிவது இறைவனுக்கு இதம் என்றால் அந்த பரம சுகத்தை, அதாவது பேரின்பத்தை இறைவன் எங்கிருந்து பெற்றான் என்பதை அடியேனுக்கு உபதேசித்து அருள வேண்டும். இறையுருவம் ஆனந்தம் எனல் பெற்று அருந்தி இன்பம் பிறர்க்கும் அருத்தினோ உற்ற பரமானந்தம் உள்ளதோ மற்ற இதுதான் என்று நீ கேட்கில் இறையுருவம் ஆனந்தம் அன்றி வேறு ஒன்றில்லையாம். இந்த பேரின்பத்தை இறைவன் வேறு ஒரு இடத்தில் இருந்து பெற்று அந்த பேரின்பத்தை தான் அனுபவித்த பின்பு உயிர்களுக்கு அந்த பேரின்பத்தை அனுபவிக்குமாறு செய்தாரோ. இறைவனிடம் உள்ள அந்த பரமானந்தம், அந்த பேரின்பம் இயல்பாக அவருக்கு அமைந்துள்ளதோ என்று மாணவனை நீ கேட்ட கேள்விக்கு பதில் என்னவென்றால், இறைவன் உருவம் இது இந்த வேற வடிவில எங்களுக்கு இறைவனை பற்றி வேற வடிவில சொல்லுது. இப்படி கேள்வியில கேட்டு வெரி நைஸ். இறைவன் உருவம் ஆனந்தம், இறைவனது திருமேனியே திருவுருவமே பேரானந்த வடிவம் சொரூபமாகும். பரமானந்தம் பேரின்பம், அதாவது பரம சுகம் என்பது இறைவனின் சொரூபமே அன்றி ஆனந்தம் பரமானந்தம் என்று கூறப்படும் பொருள் வேறு ஒன்றும் இல்லை. இதனையே சிவாமங்களும் உபதேசிக்கின்றது என்பதை மாணவனே அறிவாயாக. சீவன் சிவமாகும் பொழுது தோன்றுவதை நிர்வாசி. சீவன் சிவமாகும் பொழுது தோன்றுவதே பரம சுகம் எனல். பரமானந்தம் ஆகின்ற எல்லையே ஊனமிலா உண்மைதனில் ஒன்றுபடல் ஈனம்
தானான போது தனவாது எழுந்த சுகம் மானே அதுவா மதி. பரமானந்தம் என்று கூறப்படும் நிலை, பரமானந்தத்தின் எல்லை என்று கூறப்படும் நிலை என்பது குற்றங்கள் மற்றும் குறைகள் எதுவும் இல்லாத, அதாவது ஊனமில்லாத மெப்பொருளாகிய பரமசிவத்தோடு, அதாவது பரம்பொருளோடு ஒன்றுபடுதல் ஆகும். உயிர்களானது குற்றங்கள், அதாவது மும்மலங்கள் நீங்கி அந்த சிவமாகவே ஆகும்போது தானாகவே, அதாவது தன் இயல்பாகவே என்றும் நீங்காமல் எழுவது உண்டாவது பரமசுகம் என்பதை மாணவனே அறிவாயாக. அடைவதற்கு அரிதான, அதாவது கடினமான இந்த பெருநிலையை அடைந்தவனே ஞானி என்று அழைக்கப்படுவான். ஆகவே அத்தகைய பெருமை வாய்ந்தது அந்த பரமானந்த சுகம் என்பதை என் மகனே அறிவாயாக. பரமானந்த யோகம். பரமானந்தத்துடன் பொருந்துதல் மற்றும் சிவமாக விளங்குதல். பரமானந்தத்தின் இயல்பு கூறுதல். விளைந்த பரமானந்த வெள்ளந்தனிலே துளைந்து துளைந்து ஆடி அதில் தோன்றா வளைந்து உன்னை நீர் போல் அமிழ்த்தி அதன் நீள் நிழல் போல் தான் கரந்து பார்போல் பரிப்பாகும் பார். நீ சிவப்பேறு சிவோக நிலை, அதாவது சிவோக நிலை உணர்வதால் ஏற்பட்ட தோன்றிய பரமானந்தம் என்ற வெள்ளத்தில் நன்கு மூழ்கி அந்த பரமானந்தத்தில் நீ தோன்றாத வண்ணம் உன் அறிவானது தோன்றாதவாறு உன்னை சூழ்ந்து நீர் தண்ணீர் போல உன்னை அமிழ்த்தி மூழ்கடித்து அந்த நீரினது நிழலானது பிறர் கண்களுக்கு புலப்படாதது காட்சியாகாதது போல உன்னை மறைத்து நிலம் போல உன்னை எப்பொழுதும் தன்னிடத்தில் வைத்துக் கொள்ளும் என்பதை உணர்வாயாக. சிவப்பேறு உணர்வு நிலையை உயிரானது உணரும் பொழுது உருவாகும் பரமானந்தமானது அவ்வுயிரை பேரின்பத்தில் மூழ்கடித்து அவ்வுயிரின் அறிவு செயல்படாதவாறு தன்னிடத்தில் வைத்துக் கொள்ளும் என்பது உட்பொருள் ஆகும். பரமசுகத்தில் அபாவமாய் சிவமாய் விளங்கும் எனல் பாராதே அந்த பரமசுகம் தன்னை நேராகத்தானோ நிழல் போல தீரா சுபாவம் அதுவாகத் தோன்றி மறையாதே அபாவமாய் நில்லாய் அதில். சத்குரு சொல்றார், மாணவனே நீ உணர்ந்து பரமசுகத்தை, அதாவது பரமானந்தத்தை பொருந்தி கூடி நின்றாலும் அந்த பரமானந்தத்தை ஒரு பொருட்டாய் எண்ணாமல் பரமசுகத்தில் மூழ்கினாலும் அதில் கரைந்து விடாமல் அந்த பரமசுகத்தில் இருந்து கொண்டு இறைவன் தானு சிவம் என்றும் ஓர் இயல்பாய் இருக்கும் நிலை போல நீயும் அந்த தன்மை உடையவனாய் அந்த இறை தன்மையில், அதாவது சிவத்தன்மையில் இருந்து நீங்காமல் அந்த தானுவில் சிவத்தின் தன்மை உடையவன் ஆக வேண்டும். பரமானந்தமானது தோன்றினால் மறையாது, நீங்காது. அதுவே அந்த பரமானந்தத்தில் அபாவமாய் பரமசுகத்தில் விளங்கினாலும் பொருந்தி இருந்தாலும் அதனை ஒரு பொருட்டாக எண்ணாமல் அந்த பரமானந்தத்தில் மூழ்கி கரைந்து விடாமல் நீ அதுவாய் சிவமாய் நிற்பாயாக, அதாவது விளங்குவாயாக. பரம சுகம் தோன்றினால் மறையாது என்பதால் அந்த பரமசுகத்தில் இருந்து கொண்டு சிவமாய் விளங்க வேண்டும் என்பது உட்பொருள் ஆகும். சுத்தாவத்தை, சுகரூபம், சுகாதீதம், சிவப்பேறு, பரமானந்த தரிசனம், பரமானந்த யோகம் ஆகிய இந்த 6 உணர்வு நிலைகளும் துரியம் என்று கூறப்படும். இதுவே தசகாரியங்களுள் சிவயோகம் என்று கூறப்படும். இந்த நிலையை அடைந்தவர்கள் மீண்டும் பிறவி எடுக்க மாட்டார்கள். இது இந்த 6 உணர்வு நிலைகளும் சுத்தாவத்த, சுவரூபம், சுவாதீதம், சுவப்பேறு, பரமானந்த தரிசனம்,
இந்த 6 நிலைகளும் தான் துரியம் என்று கூறப்படும். இதுதான் தசகாரியங்களுக்குள்ள தசகாரியங்கள் 10. தசண்டா என்ன? 10. 10 10 நிலை இருக்குது. இது முதல் தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. அது மாதிரி ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. இஞ்சால சிவ ரூபம், சிவ தரிசனம், சிவசுத்தி என்று ஒன்று இல்லை. ஏனெண்டா சிவன் ஆல்ரெடி சுத்தி. தத்துவத்தையும் நாங்கள் ஆன்மாவையும் தான் சுத்தி. அப்ப அங்க சிவ சுத்தி வராது. அதுக்கு பதில இந்த சிவபோகம், சிவஜோகம் தான் வரும். சிவஜோகம் வந்து அதைத்தான் இந்த இதுவே தசகாரியங்கள் சிவயோகம் என்று கூடப்படும். அப்ப சுத்தாவத்த சுவரூபம், சுவாதிகம், சுவப்பெரு, பரமானந்த தரிசனம், பரமானந்த யோகம், இந்த 6 உணர்வுகளும் கடந்த நிலைதான் துரியம். இந்த நிலையத்தான் சிவயோகம் என்று. அப்ப இந்த நிலையை அடைந்தவர்களுக்கு மீண்டும் பிறவி எடுக்க மாட்டார்கள். பிறவா வரம் பெறுவார். நல்ல விஷயம். ஆகிய இந்த எனக்கு நல்ல அழகா விளங்கி இருக்குது. ஆனாலும் நாங்கள் இதை தனியா படிச்சு ஒவ்வொரு கேள்வியை எடுத்து படிக்க எங்களுக்கு இன்னும் கூட விளக்கம் வரும். இது பரமானந்த போகம், பரமானந்த அனுபவம். பரமானந்த போகத்தை அனுபவிக்கும் விதம் கூறுதல். நின்ற பரமானந்தம் நேரே அனுபவித்து அங்கு ஒன்றுபட உள்ளுருகி ஓவாமல் என்றும் மது உண்ட வண்டு போல் மாளாச்சுவத்தை புதிது உண்டு இருந்து விடு இப்போது. மாணவனே, நீ பொருந்தி, அதாவது கூடி இருக்கும் பரமானந்தத்தை நேரடியாக அனுபவித்து அந்த பரமானந்தத்தில் நன்கு பொருந்தி உனது உள்ளம் உருகி தேனைப் பெருகிய வண்டு அந்த தேனின் சுகத்தை அனுபவிப்பது போல உன்னை விட்டு நீங்காத அந்த பரமானந்தத்தை இடைவெளி இல்லாமல் புதிதாக அனுபவித்து பரமானந்த போக பரம சுக நிலையில் நீ இருப்பாயாக. தேனை பெருகிய வண்டு தேன் தரும் மயக்கத்தால் தான் பெருகிய தேனையும் உணராமல் அந்த தேன் தந்த இன்ப சுகத்தில் இருப்பது போல பரமானந்த சுகத்தில் இருக்க வேண்டும். சிவப்பு நல்லா இருக்கு வாசிக்க. சிவப்பு சிவமா நிலை அடைந்தவர்களுக்கு விட்டாத பரமானந்தத்தை அனுபவிக்குமாறு புதிதாக புது இன்பத்தை சிவப்பேறு உணர்வு நிலையானது கொடுத்து அருளும் என்பது உட்பொருள் ஆகும். என்ன அழகா சொல்லியிருக்கு. இப்ப அந்த தேனை குடிச்சு மயங்குற அந்த தேண்ட குடிச்ச சுகத்துல மயங்கி போயிருக்கிற வண்டுக்கு எப்படி அண்டா உயிர்களுக்கு அப்படி இருக்கும், பேரின்பத்தை அடைஞ்ச உயிர்களுக்கு. அப்ப அந்த வண்டை சொல்லி இப்படி சொல்லேக்க அது உண்மையா அந்த தேனை பெருகத்தான் ஆசையாத்தான் கிடக்கு. பரமசுகத்தை இறைவன் அனுபவிக்க மாட்டான் என பருக தொலையாய் பரபோகம் தன்னை உருகி அடியேன் அருந்த ஊட்டும் குருவே அழியாத இன்பம் அரன்னருந்தாம் என்னும் வழி ஏது சொல்வீர் மகிழ்ந்து. மாணவன் கேட்கிற அனுபவித்துக் கொண்டே இருந்தாலும் திகட்டாத பரபோகத்தை, அதாவது பரமானந்தத்தை தங்களின் அடிமையாகிய நான் உள்ளம் உருகி அனுபவிக்குமாறு பெருகும் கருணையுடன் திருவருள் அருளிய, அதாவது புரிந்த சத்குருநாதா, என்றும் அழியாத பரமானந்தத்தை உயிர்களானது அனுபவிக்குமாறு மற்றும் உயிர்களுடைய மும்மலங்களை நீக்கி தன்னுடன் பொருந்துமாறு அருளும் முறைவன் அந்த பேரானந்தத்தை அனுபவிக்க மாட்டான் என்று தாங்கள் கூறுதன் உட்பொருள் என்ன என்பதை தாங்கள் கருணை கொண்டு உபதேசித்து அருள வேண்டும் என மாணவன் கேள்வி எழுப்புகின்றான். இறைவனுக்கு பரமானந்தமே சொரூபம் என சர்க்கரைதான் ஏற்கும் தரும் இரதம் அவ்விரதம் சர்க்கரைதான் கொள்ளுமோ சாற்றுங்கால் சர்க்கரை இன்புருவம் அன்றி எழிலுருவம் வேறுண்டோ இன்புருவமே இறைக்கு என். சர்க்கரையானது அனைவருக்கும் இனிமையாக இனிப்பு சுவையை கொடுக்கும். அந்த இனிமையை சர்க்கரையானது அனுபவிக்குமோ? அனுபவிக்காது. அங்கு ஆராய்ந்து கூறும் பொழுது சர்க்கரைக்கு இனிமையே சொரூபமாகும். அந்த இனிமையுடைய சொரூபம் அன்றி அதனிலும் சிறந்த அழகிய சொரூபம் வேறுண்டோ இல்லை. அதுபோல இறைவனுக்கும் இன்பமே பரமானந்தமே சொரூபம் என்பதை உணர்ந்து கொள்ளுவாயாக. அவர் எப்பவும் அப்படித்தானே இருப்பார். அவருக்கு
பரமசுகம் தோன்றினால் மறையாது என்பதால் அந்த பரமசுகத்திலிருந்து கொண்டு சிவமாய் விளங்க வேண்டும் என்பது உட்பொருளாம். சுத்தாவத்தை, சுகரூபம், சுகாதீதம், சிவப்பேறு, பரமானந்த தரிசனம், பரமானந்த யோகம் ஆகிய இந்த 6 உணர்வு நிலைகளும் துரியம் என்று கூட. இதுவே தசகாரியங்கள், சிவலோகம் என்று கூட. இந்த நிலையை அடைந்தவர்கள் மீண்டும் திருப்பி வருதோ இல்லாட்டி இது மற்றதுக்கும் இப்படி வருது. விளக்க சொல்லினோம், அதுக்கும் இதுக்கும் விளக்கம். பரமானந்த யோகம் படி பரமானந்த போகம், பரமானந்த அனுபவம், பரமானந்த முதல் படிச்சது பரமானந்த யோகம், உபபோகத்துக்கு வந்துட்டேன். பரமானந்த போகத்தை அனுபவிக்கும் விதம் கூறுதல். நின்ற பரமானந்தம் நேரே அனுபவித்து அங்கு ஒன்றுபட உள்ளுருகி ஓவாமல் என்றும் மது உண்ட வண்டு போல் மாளாச்சுவத்தை புதிது உண்டு இருந்து விடும் இப்போது. சத்குரு சொல்றார், மாணவனே நீ பொருந்தி, அதாவது கூடியிருக்கும் பரமானந்தை நேராக அனுபவித்து அந்த பரமானந்தத்தில் நன்கு பொருந்தி உனது உள்ளம் உருகி தேனை பெருகிய வண்டு அந்த தேனின் சுகத்தை அனுபவிப்பது போல உன்னை விட்டு நீங்காத அந்த பரமானந்தத்தை இடைவெளி இல்லாமல் புதிதாக அனுபவித்து பரமானந்த போகம், அதாவது பரமசுக நிலையில் நீ இருப்பாயாக. தேனை பருகிய வண்டு தேன் தரும் மயக்கத்தால் தான் பருகிய தேனையும் உணராமல் அந்த தேன் தந்த இன்ப சுகத்தில் இருப்பது போல பரமானந்த சுகத்தில் இருத்தல் வேண்டும். சிவப்பேறு, அது சிவமாகும் நிலையை அடைந்தவர்க்கு செவிட்டாத பரமானந்தத்தை அனுபவிக்குமாறு புதிதாகிய புது இன்பத்தை சிவப்பேறு உணர்வு நிலையானது கொடுத்து அருளும் என்பது உட்பொருள் ஆகும். பரமசுகத்தை இறைவன் அனுபவிக்க மாட்டான். பருகத் தொலையாய் பெறபோகந்தன்னை உருகி அடியே நெருந்த ஊட்டும் குருவே அழியாத இன்பமெற நெருந்தான் என்னும் வழியேது சொல்வீர் மகிழ்ந்து. அனுபவித்து கொண்டே இருந்தாலும் தியட்டாத பரபோகத்தை, அதாவது பரமானந்தத்தை தங்களின் அடியேனாகிய அடிமையாகிய நான் உள்ளமுருகி அனுபவிக்குமாறு பெருங்கருணையுடன் திருவருளருளிய புரிந்த சத்குருநாதா, என்றும் அழியாத பரமானந்தத்தை உயிர்களானது அனுபவிக்குமாறு மற்றும் உயிர்களுடைய மும்மலங்களை நீக்கி தன்னுடன் பொருந்துமாறு அருளும் இறைவன் அந்த பரமானந்தத்தை அனுபவிக்க மாட்டான் என்று தாங்கள் கூறுவதன் உட்பொருள் என்ன என்பதை தாங்கள் கருணை கூர்ந்து உபதேசித்து அருள வேண்டும் என மாணவன் கேள்வி எழுப்புகிறான். இறைவனுக்கு பரமானந்தமே சொரூபம் எனல். சர்க்கரைதான் ஆர்க்கும் தரும் விரதம் அவ்விரதம் சர்க்கரைதான் கொழுமோ சாற்றுங்கால். சர்க்கரையின் புருவம் அன்றி எழிலுருவம் வேறுண்டோ இன்புருவமே இறைக்கும். சத்குரு சொல்றார், சர்க்கரையானது அனைவருக்கும் இனிமையாக, அதாவது இனிமை சுவையாக கொடுக்கும். அந்த இனிமையை சர்க்கரையானது அனுபவிக்குமோ? அனுபவிக்காது. நான் நன்கு ஆராய்ந்து கூறும் பொழுது சர்க்கரைக்கு இனிமையே சொரூபமாகும். இந்த இனிமையை உடைய சொரூபம் அன்றி அதனினும் சிறந்த அழகிய சொரூபம் வேறு உண்டோ? இல்லை. அதுபோல இறைவனுக்கும் இன்பமே பரமானந்தமே சொரூபம் என்பதை உணர்ந்து கூறுவாயாக. இறைவன் பரமசுகத்தை அனுபவிக்காமல் இருப்பதற்கு காரணம் கூறுதல். இரதமது அருந்தல் அல்லாது இங்கு ஓவா இரதம் அறியுமோ? ஓவா பரமசுகம் உண்பாள் பவிப்பதே அன்றி பரமசுகம் கொள்ளா பயன். நாக்கு, அதாவது என்பது உணவுப் பொருளின் சுவையை உணர்ந்து அனுபவிக்கும். ஆனால் உணவுப் பொருளானது தனது சுவையை தானே அனுபவிக்கார்.
அதுபோல அந்த போல என்றும் நீங்காத பரமசுகத்தை பரமானந்தத்தை உடைய சொரூபத்தை நீ உணர்ந்து அனுபவிப்பதாகும். ஆனால் பரமசுக சொரூபமான இறைவன் அந்த பரமசுகத்தை அனுபவிக்க மாட்டான். சர்க்கரையானது தன்னை உண்பவர்களுக்கு மட்டுமே இனிய சுவையை தரும். ஆனால் சர்க்கரையானது தன் இனிய சுவையை அனுபவிக்க அறியாது. நாவானது உணவின் சுவையை அறியும். ஆனால் உணவானது தன் சுவையை அறியாது. அதுபோல பரமானந்தம் என்பது தன்னை உண்பவர்களை ஆனந்தம் அடையச் செய்யும். ஆனால் தனது நிலைக்களமான இறைவனை ஆனந்தம் அடையச் செய்யாது. பரமானந்த சொரூபமான இறைவனை உணரும் உயிர்களே பரமானந்தத்தை அனுபவிக்கும். ஆனால் பரமானந்த சொரூபமான இறைவன் தனக்குத்தானே பரமானந்தத்தை அனுபவிக்க மாட்டான் என்பது உட்பொருள் ஆகும். பரம சுகம் ஆன்மா லாபம் எனல். இந்த சுகம் ஆன்மலாபம் என அறினீ. அந்த சுகமொழிந்து இங்கு ஆராதே. இந்த சுகமெல்லாம் அந்த சுகமாக்கில் உந்தன் அகம் எல்லாம் ஆனந்தமாம். அகம் எல்லாம்னா உள்ளுக்கு எல்லாம் ஆனந்தம் தான். சத்குரு சொல்ற மாணவனே, அந்த பரமானந்த போகம் பரமசுகம் பரமானந்த சுகம் என்பது ஆன்ம லாபம் என நீ அறிய வேண்டும். ஆன்ம லாபம், ஆன்ம தரிசனம் அது சுத்திக்கதானே வருது. ஆனா ஆன்ம லாபம் வராது. ஆன்ம லாபம் வேறு, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தின்னு தான் வரும். ஆன்ம லாபம் ஒரு நல்ல ஒரு இது. நாங்கள் அதையும் ஊன்றி படிக்க வேணும். ஆன்ம லாபம் நீ அறிய வேண்டும். இந்த ஆன்ம லாபம் என்ற பரம சுகத்தை இந்நிலையில், அதாவது சிவப்பேறு உணர்வு நிலையில் உணர்ந்த பின் அனுபவித்த பின் அந்த பரம சுகத்தை நீக்கி அந்த பரமானந்த சுகமானது அந்த பரமானந்த சுரூபத்தை உடைய இறைவனுடையது என்று உணர்ந்து அந்த இறைவனின் திருவடிகளில் பொருந்தினால் பரசிவத்தோடு பொருந்தினால், அதாவது பரசிவத்தோடு பொருந்தினால் உன் தேகம், அதாவது உடல் எல்லாம் ஆனந்த வடிவம் ஆகும். இப்பாடலை மேலும் விளக்கி கூறலாம். சிவப்பேறு உணர்வு நிலையில் பெறும் பரமானந்த இன்பமே, அதாவது பரமசுகமே உயிர்களுக்கு உறுதியான ஆன்ம லாபம் ஆகும். ஆகவே பரமசுகத்தை தவிர வேறு பிற மற்ற இன்பங்கள் பரமசுகம் போல் தோன்றினாலும் அவற்றை அனுபவிக்காமல் இந்த உலகத்தை நீ உயிர்கள் இன்பம் என நினைக்கும் ஆனந்தத்தையும் நீக்கி அனைத்தையும் நீக்கி பரமசுகத்தை மட்டும் உணர்ந்து அனுபவிக்க வேண்டும். பின் அந்த பரமசுகமானது இறைவனது சொரூபமே என்பதையும் உணர்ந்து அந்த பரமசுகத்தையும் நீக்கி இறைவனோடு இரண்டர கலக்கும் உணர்வை பொருந்த, அதாவது கூட முடியும் என்றால் உன்னுடைய உயிர்களுடைய தேகமெல்லாம் ஆனந்த சுரூபம் பெறும். பரமானந்த மேலிடு. பரமானந்தம் அதிகரித்து அனைத்தையும் ஆனந்த சொரூபமாக காணுதல். அனைத்தும் ஆனந்த சொரூபம் என அண்ணலும் ஆனந்தமருளும் ஆனந்தமுயிர் எண்ணிலா ஆனந்தம் உலகம் பண்ணி அழித்து அழிப்பாராகும் அவர்களும் ஆனந்தம் கழித்து அதுவே எப்போதும் கான். மாணவனே, அனைத்துக்கும் தலைவனான இறைவனும் ஆனந்த வடிவம், அதாவது சொரூபம். அந்த இறைவனின் திருவருளும் சக்தியும் ஆனந்த வடிவம். அனைத்து உயிர்களும் ஆனந்த வடிவம். அனைத்து உலகங்களையும் படைத்து காத்து அழித்து அருள் புரியும் மும்மூர்த்திகள் அயன், பிரமன், அயன், அடி, அரன், அதாவது உருத்தின் ஆகிய மூவரும் ஆனந்த வடிவம். ஆகவே அனைத்தும் ஆனந்த வடிவமாய் இருப்பதை நீயும் ஆனந்த வடிவமாயிருந்து உணர்வாயா. பரமானந்தம் சொரூபமுடைய இறைவனும் இறைவனது சொரூபங்களும் உயிர்களை பக்குவப்படுத்தி பரமுக்தி அடைய செய்வதை உணர்ந்து பரமானந்தத்தை அனுபவித்தாலும் அந்த பரமானந்தத்தையும் இறைவனுடையதே என்பதையும் உணர்ந்து அனைத்தையும் பரமானந்த சொரூபமாக உணர்ந்து மேம்பட்ட பதநிலைக்கு செல்ல வேண்டும் என்பது உட்பொருளே ஆகும். இறைவனும் இறை சக்தியும் உயிர்களும் உலகங்களும் முத்தொழில் இயற்றும் மும்மூர்த்திகளும் ஆனந்த வடிவமாயிருப்பதை உணர்வதே பரமானந்த மேலீடு. இதனையும் உணர்வாயா.
ம். பரமானந்த மேலீட்டில் இயல்பு கூறுதல். எங்கு நிறைந்த ஆனந்தம் எல்லாம் அமிழ்த்தி மிக பொங்கிக் கரை புரண்டு பூரணமாயி எங்கும் வளைத்த உலகு உயிரும் வாய்த்த சுகமாம் அளத்தில் புகுந்து அது போலாங்கு. சத்குரு சொல்ற, மாணவனே, இத்தனை தன்மை இயல்பு உடைய பரமானந்தம் என்பது உலகம், அதாவது பிரபஞ்சம் அனைத்தும் நிறைந்து அதில் உள்ள அனைத்து பொருட்களையும் மூழ்கச் செய்து அந்த பரமானந்தமானது வெள்ளம் போல மிகவும் பெருக்கெடுத்து வரம்புகளையும் அதாவது எல்லைகளையும் தகர்த்தெறிந்து உடைத்து எங்கும் குறைவில்லாமல் நிறைந்து பூரணமாய் அந்த பூரண நிலையில் பரமானந்தத்தால் நிறைந்த அதாவது சூழ்ந்து மூடப்பட்ட உலகமும் பிரபஞ்சமும் உயிர்களுக்கு உன்னுடைய பரமானந்த மேலீடு என்ற இந்த உணர்வு நிலையில் நீ உணருமாறு வாய்த்த ஆனந்த வடிவம், அதாவது ஆனந்த சுரூபம், சுக வடிவம் ஆகும். இந்த உணர்வு நிலையானது எது போல, அதாவது எவ்வாறு இருக்கும் என்றால், உப்பளத்தில் சேர்ந்த பொருட்கள் தமது வடிவத்தை இழந்து அந்த உப்பாக மாறியது போல ஆகும். இதனை நன்கு உணர்வாயாக. பரமானந்தமானது அனைத்திலும் பூரணமாய் நிறைந்து அனைத்தும் பரமானந்தத்தில் ஒடுங்கியது போன்ற உணர்வை பரமானந்த மேலீடு என்ற நிலையில் உணர்வாயாக என்பது உட்பொருளாகும். பரமுக்தியை சத்குருவின் திருவடிகளில் அருளும் என கண்ட இடமெல்லாம் கருணை கடலமுதம் மெண்டு கொழலாய் நிறைந்த முத்திதனை பண்டே திருமால் அயனறியா தேசிகனர் பாதம் தருமாம் அடியேற்குத்தான். பார்க்கும் இடமெல்லாம் காணும் காட்சிகள் அனைத்திலும் இறைவனது கருணை என்னும் கடலில் தோன்றிய பரமானந்தம் என்ற அமுதத்தை அனுபவித்துக் கொள்ளுமாறு நிறைந்து இருக்கின்ற பரமுக்தியை அன்று திருமாலும் பிரம்மாவும் தேடியும் காண முடியாத இறைவனை போன்ற எமது சத்குருநாதர் திருப்பாதங்கள் எமது சத்குருவின் அடிமையாகிய பழுத்த நாயினும் கடைய நாய் எமக்கு தந்தது. இவர் அளவுக்கு மிஞ்சி பிராக்கெட் போட்டுக்கிறார். அதுல அங்கே ஒரு இல்லை, இதுல இருக்கிறதான் அதுக்கு போட்டுட்டு பிராக்கெட்டுக்கு போட்டுக்கிறார். மாணவன் தனது சத்குருவை பெற நெடுகலும் அதாவது படிக்க ஒரு வடிவில்லாம். மாணவன் தனது சத்குருவை பரமானந்த மேலீட்டினால் அந்த இறைவனின் பரமானந்த சொரூபமா உணர்ந்து பரமுத்தி அடை நிறைய உபதேசிக்குமாறு வணங்குகின்றான். பரமானந்த வவசம், பரமானந்த வவசம், பரமானந்த அவசம். பரமானந்தத்தில் தன் செயல் நீங்கி பரசிவமாய் அதுவாய் அடங்கி ஒடுங்கி நிற்கும் நிலை கூறுதல். பரமானந்த சொரூபத்தை உடைய இறைவனாக பொருந்துக எனல். பரமானந்தம் பார்க்கீழ் மேல் மற்றும் அரவம் வாராதே அகனும் புரணமாய் அங்கே அமிழ்ந்தி அவசமாம் ஆனந்தம் நீங்காது அதுவாகி நில். சத்குரு, மாணவனை, இறைவனது பெருங்கருணையாகிய பரமானந்தமானது பரமானந்த மேலீட்டுக்கும் மேம்பட்ட உணர்வு நிலையானது. நிலம் மண்ட பாரி பாதாளம் கீழ் ஆகாயம் மேல் என பிரபஞ்சம் முழுவதும் ஆரவாரமின்றி நிறைந்திருக்கும் நீ அந்த உணர்வு நிலையில் பொருந்தி அந்த உணர்வு நிலையில் மூழ்கி நீ பொருந்தி இருக்கும் ஆனந்தத்தை விட்டு நீங்காமல் அந்த ஆனந்தமாக விளங்குவாயாக. அதுவாகி நில். இதுவே பரமுக்தியின் முடிவு ஆகும். இப்பாடலை கீழ்கண்டவாறு மேலும் விளக்கி கூறலாம். பரமானந்தமானது பிரபஞ்சம் முதல் அனைத்திலும் எங்கும் நிறைந்து பின்னர் மெதுவாக அகன்று ஓரிடத்தில் ஆரவாரமின்றி குவியும் ஒடுங்கும் இடமே பரமுக்திக்குரிய நிலையாகும். அதுவே பரமமாகும்.
பரசிவமாகும். அந்த பரமுக்திக்குரிய இடத்தில் நிலையில் பரிபூரணமாக ஒடுங்கி பரமானந்த சுரூபமாக உடைய பரமசிவமாக இரண்டரக் கலந்து விளங்குவாயாக. பரமானந்த மேலீடு என்ற உணர்வு நிலையையும் இறைவனின் கருணையாலே நீங்கி பரமானந்த சுரூபமாக இருக்கின்ற இறைவனை பரிபூர்ணமாக பொருந்தி அந்த இறைவனாகவே இரண்டரக் கலந்து விளங்குவாயாக. இதுவே இந்நிலையே பரமுத்தியின் முடிவு என்று கூறப்படுகின்றது. இந்நிலையே சாயுச்சிய முத்தி, அதாவது சுத்த அத்துவித முத்தி என்றும் கூறப்படுகிறது. பரசிவ நிலையானது வெட்டவழி என்றும் கூறப்படும். இந்நிலையில் அனைத்து ஒடுங்கி தன் செயல் அற்று விளங்கும் என்றும் கூறப்படும். இந்நிலையை அடைந்தவர்கள் அந்நிலையில் தோன்றும் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாமல் அதனுடன் இரண்டரக் கலந்து விடுவார்கள். முக்தி முடிவு உபதேசித்தர். உற்ற பரமானந்தத்து ஒன்றாய் அதில் உறங்கி முற்றுவதே முத்தி முடிவென்றுரைக்கும் குற்றமிலா வைதீக சைவம் வழிநூல் புராணமற்றும் செய்வன நூல் எல்லாம் தெளி. மாணவனே, நீ பொருந்திய பரமானந்த மேலீடு என்ற உணர்வு நிலையில் பொருந்தி அந்த உணர்வு நிலையில் உறங்கி தூங்கி துயில் கொண்டு அந்த பரமானந்த மேலீடு முற்றுவதே பரமானந்த மேலீடு என்பது ஒடுங்குவதே பரமுக்தி என்று குற்றமற்ற வைதிக சைவத்தின் சைவ சித்தாந்த சமயத்தின் பிரமாணமாகிய சிவாகமங்களும் சிவாகமங்களின் வழியே தோன்றிய மற்ற பிற நூல்களும் புராணங்களின் வழிவந்த நூல்களும் உபதேசிக்கும் என்பதை நீ உணர்வாயா. பரமானந்த போகம், பரமானந்த மேலிடு, பரமானந்த அவசம் ஆகிய 3 நிலைகளும் துரியாதீதம் எனப்படும். தசகாரியங்களுள் இதனை சிவபோகம் என்று கூறப்படும். அணுவகை ஆன்மாக்களின் உயிர்களின் 18 பேஜ் இருக்குது. இன்றைக்கு முடிப்போமோ இல்லாட்டி இன்னொரு நாளை செய்வோமோ? எனக்கு ஓகே, அப்ப முடிப்போம். சிவமே குருவாகி அருளும் என 1 2 3 மலமுள்ள உயிர் மூவர்க்கும் சென்று இவன் போல் நேரே சிவமாகி நின்ற நிலை இவ்வகையாலும் எழிற்குருவா மீசனே அவ்வகையை நீ அங்கு அறி. சற்கு மாணவனே, ஆணவ மலம், அதாவது ஒரு மலம் மட்டுமுடைய விஞ்ஞானகலர் ஆணவ மலம் மற்றும் கண்மமலம் இருமலம் உடைய பிரளையாகல ஆணவ மலம் கண்மமலம் மற்றும் மாயை மும்மலம் உடைய சகலர் ஆகிய 3 வகையான உயிர்களும் முத்திப்பதம் அருளுவான். அது எவ்வாறு எனில் இறைவன் மனித உருவத்தோடு எழுந்தருளி சகலர் என்ற மும்மலமும் உடைய சீவர்க்கு அருள் புரிவான். இருமலமுடைய பிரளையாளருக்கு சிவ வடிவத்தோடு எதிர்கொண்டு எழுந்தருளி அருள் புரிவான். பல இடங்கள்ல படிச்சிருக்கிறார். இத திருப்பி சொல்லிடுறான், கீழே அடுங்க. ஒரு மலம் மட்டுமுடைய விஞ்ஞானங்களுக்கு உயிராய் பொருந்தியும் அறிவுக்கு அறிவாய் பொருந்தியும் உணர்த்தி அருள் புரிவான். இவ்வண்ணம் ஞான சுரூபமாகிய இறைவனே குருவுமாகி உயிர்களை ஆட்கொண்டு பிரவாவரமாகிய முத்திப்பதத்தை அருளுவார் என்று இறைவன் தன்மையை உணர்வாயாக. இப்பாடலை கீழ்கண்டவாறு மேலும் விளக்கி கூறலாம். விஞ்ஞானகலர் பிரளயாகலர் சகராகிய 3 வகையான உயிர்களுக்கும் எனது மாணவன் போல் சிவமாகி பொருந்தி நிற்கும் நிலையை சிவமே, அதாவது ஈசனே குருவாகி அருள் புரிய தன்மையை அறிவீர்களாக. விஞ்ஞானகளுக்கு உள்நின்றும் பிரளையாகலருக்கு சிவ வடிவாகவும் சகலருக்கு மனித உருவத்தோடும் வெளிப்பட்டு இறைவனே குருவாகி ஞானத்தை உணர்த்தி வீடுவோரு, அதாவது முத்திப்பதம் அருளுவான் என்பதை உணர்வாயாக என்பது இப்பொருளாகும். பஞ்சாக்கர தரிசனம் நல்லா இருக்கும். பஞ்சாக்கர தரிசனம் திருவைந்தெழுத்தையும் அதன் உட்பொருளையும் அதனை ஓரும் முறையையும்
அதன் பயன்களையும் கூறுதல். பஞ்சாக்கரத்தின் உட்பொருள் உணர்த்துதல். 5 எழுத்தும் அண்ணல் அருளான்மா திரோதம் எலாம் மிஞ்சி நமத்துறந்து மெய்யருள்வாத் தஞ்சத் சிகாரத்தில் அவ்வை விடுந்தீதியிலா இன்பப் புகாரிற் புகுந்து அருந்தப்போய் திருவைந்தெழுத்துக்கள் முறையே சிகாரம் சிவமாகிய இறைவனையும் வகாரம் சிவத்தின் திருவருளையும் ஜகாரம் ஆன்மாவையும் நகாரம் திரோதான அதாவது மறைப்பு சக்தியையும் மகாரம் மும்மலங்களையும் உணர்த்துகிறது. திருவருள் மேம்பட்டு நகாரம் என்ற திரோதான சக்தியையும் மகாரம் என்ற மும்மலங்களையும் நீக்கி இறைவனின் திருவருளாகிய வகாரம் என்பது யகாரம் என்ற உயிர்களை அந்த உயிர்களுக்கு ஆதாரம் உள்ள சிகாரம் என்ற சிவத்தோடு குற்றமற்ற ஆனந்த சொரூபத்தோடு பொருத்தி இரண்டரை கலக்குமாறு முந்தி இதை படிச்சா சொல்லினவண்ட போல இருக்கு. இப்ப என்ன மாதிரி விளங்குது. பாடலை கீழ்கண்டவாறு மேலும் விளக்கி கூறலாம். சிவாய நம என்ற 5 எழுத்துக்களும் முறையே சிவம் வா சக்தி ஆன்மா நம ந திரோதான சக்தி மறைப்பு சக்தி மா மும்மலங்கள் ஆணவம் கண்மம் மாயை என்பதை குறிக்கும். முத்திப்பதத்தை விரும்புவர்கள் நமசிவாயன திரோதான சக்தி ஆகிய நகாரம் மற்றும் மும்மலங்கள் ஆகிய மகாரம் முற்பட்டு நிற்க உச்சரிக்காமல் சிவய நம என்று உச்சரிக்க வேண்டும். எது முத்தி பெற விரும்புவார்கள். சிவய நம என்று உச்சரிப்பவர்கள் திருவருளாகிய வகாரம் யகாரமாகிய உயிர்களை சிகாரமாகிய சிவத்துடன் பொருந்துமாறு செய்யும். நம சிவய என்று உச்சரிப்பவர்களை நகாரமாகிய திரோதான சக்தியும் மகாரமாகிய மும்மலங்களும் பிறப்பு மற்றும் இறப்பு என்ற பிறவி சுழற்சியில் பொருத்திவிடும். குருத்துதி சத்குருவை வணங்குதல். முக்திப்பதம் அருளும் சத்குருவை வணங்குங்கள் என பற்றி நின்ற பாசம் பறித்து அகலவே விழித்திட்டு உற்ற உயிர் காட்டி உணர்வு உணர்த்தி மற்றும் சிவப்பேறு தந்து சிவபோகவாரி புகப்பேறு அளித்தவரை போற்று. சத்குரு உயிர்களை பொருந்தி இருக்கும் ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மரங்கள் ஆகிய பாசம் என்ற பந்தன் நீங்குமாறு மேல கொஞ்சம் விடுங்க. நயன தீர்த்த செய்தருளி நயன தீர்க்கையினால் சுத்தி பெற்ற உயிர்களுக்கு அவற்றின் உயிரின் ஆன்மாவின் இயல்பை உணர்த்தி ஞான உபதேசத்தால் ஞானத்தை உணருமாறு உணர்த்தி சிவப்பேறு என்ற ஆன்ம லாபத்தை உயிர்களானது பெறுமாறு செய்து சிவ யோகமாகிய கடலில் சிவபோகவாரி மூழ்கி பரமானந்தத்தில் பொருந்துமாறு செய்து பரசிவமாகுமாறு முத்தித்தவம் பெறுவதற்கு அறிய பெரும் பயனை அருளிய சத்குருவாகிய ஞான தேசியராகிய சிவத்தை வணங்குவாயாக. சிவமே குருவாக வந்து உயிர்களுக்கு முத்திப்பதத்தை உணர்த்தும். ஆகவே குருவாகிய சிவத்தை வணங்குவாயாக என்று உயிர்களுக்கு வலியுறுத்தப்படுகின்றது. சீடர் இலக்கணம். சீடனாக இருப்பவன் இலக்கணம் கூறுதல். சீடர் இலக்கணம் கூறுதல். இரவு பகல் நிழல் போல் இட்டபணி செய்து குரவர் புகழ் வாயார கூறி திருமுன் விழிந்து விழிநீர் பொழிய மெய் விதிர்த்து நின்று தொழும் தவத்தோர் காணும் சுகர். இரவும் பகலும் அதாவது சதா நேரமும் உடலும் அதன் நிழலும் போல சத்குருவை பிரியாமல் வாழ்ந்து சத்குருவானவர் கூறும் பணிகளை சத்குருவை மனம் நோகாதவாறு பணிவிடைகள் செய்து சத்குருவின் புகழை அதாவது ஞானத்தை வாயார புகழ்ந்து பிறருக்கு கூறி சத்குருவின் திருச்சன்னிதானத்தின் முன்பு நாள்தோறும் வணங்கி கண்களில் கண்ணீர் மெல்க உடலில் மயிர்கார்கள் ரோமங்கள் சிலிர்க்க உள்ளத்தில் சத்குருவை நினைத்து வணங்குகின்ற பெருந்தவத்தை உடையவர்கள் சீவன் முத்தர் ஆவர். முத்தி பதமடை ஞானியாகும் சுக அனுபவத்தை உடையவர்கள் என்பதை உணருவாயாக. முத்தனுக்கு முத்தியின்மை கூறல். முத்தி பயனை பெற்றவன் அப்பயனை இழப்பதற்கு காரணங்கள் கூறுதல்.
சத்குருவின் உபதேசத்தை நீக்குபவர்கள் முத்திப்பதம் அடைய மாட்டார்கள் என. ஆகம் முதல் நீங்கி அருளிற்கலந்து சிவபோகம் விளைய புணர்ந்தாலும் வேகத்து எரிவாய் நிரயத்தா மேல போயிட்டு எரிவாய் நிரபத்து இருப்பார் நிறையத்து எரிவாய் நிறையத்து இருப்பார் குருசொற் பிரிவாருலகிற் பிறந்து. சத்குரு உடல் பற்று முதலான பற்றுக்களை நீங்கி மும்மலம் நீங்கி திருவருளோடு பொருந்தி சிவப்பேறு உணர்வு நிலையை அடைவதால் ஏற்படும் சிவபோகத்தை அனுபவித்தாலும் சிவபோகம் விளையும் உணரும் வண்ணம் சிவத்தை பொருந்தினாலும் தனது சத்குருவின் உபதேசத்தை மீறிச் செயல்படும் சீடர்கள் தமது சிவப்பேறு உணர்வையும் திருவருளையும் இழந்து முத்திப்பதம் அடையாமல் மீண்டும் உலகிற் புறப்படுத்து வேகமாக எரியும் தீயை, அதாவது துன்பத்தை உடைய நரகத்தில் பிறவி சுழற்சியில் பொருந்துவார்கள். மியூட்ல இருக்கிறீங்க. ம் 34. 34. குரு வழிபாடே பொருள் என கூறல். குருவை வழிபடுதலே சீடனடையும் பெரும் பயன் என்று உபதேசித்தல். குரு வழிபாடே முத்தி பயன் என. ஆகமுயிர் பொருள் கொண்டன்றே அருள் அளித்து சோகமென பாவிக்கச் சொன்னாரை தாகத்தோர் வேண்டும் பொழுதெல்லாம் வேண்டு பொருள் வந்தது போட் பூண்டு தொழில் அன்றே பொருள். சீடன் சமர்ப்பித்த சமர்ப்பணம் செய்த சீடனின் உடல் உயிர் பொருள் ஆகிய மூன்றினையும் சத்குருவானவர் ஏற்றுக்கொண்டு அப்பொழுதே ஞானோபதேசம் செய்து திருவருள் செய்து சோகம், அதாவது சிவோகம் என்ற பாவனை, அதுவே நான் சிவமே நான் என்று பாவித்து பொருந்துவது சிவோக பாவனை செய்யுமாறு கட்டளையிட்ட சத்குருவை ஞானம் பெற வேண்டும் என்ற பக்குவ நிலையுடைய சீடர்கள் தாம் விரும்பிய பொழுதெல்லாம் விரும்பிய பொருள் கிடைத்தது போல சத்குருவின் திருவடிகளை வணங்குவதே முக்தியாய பெரும்பயன் என்பதை அறிவாயாக. திருமேனியுரிமை கூறல். சத்குருவின் திருமேனியின் பெருமை கூறுதல். இறைவனே சத்குருவாய் எழுந்தருளுவார் என. அன்று முதலாகவே ஆறுயிர்கட்கு ஆறுயிராய் நின்று அருளும் தம்பிரான் நீங்காமல் என்றும் கருவாய் பிறப்பை களற்றினாரோ தாமே குருவாய் அருளாமல் கூறு. சத்குரு உயிர்கள் தோன்றிய காலத்தில் இருந்தே என்றும் உயிர்களுக்கு உயிராக பொருந்தி நின்று அந்த உயிர்களை விட்டு எப்போதும் நீங்காமல் திருவருளை அருளும் இறைவன், அதாவது தம்பிரான் தானே சத்குருவாய் வந்து அருள் புரிவாமல் தாயின் கருவில் பொருந்தி பிறக்கும் பிறவியை நீக்க முடியுமோ கூறுவாயாக. இறைவனே மானிட வடிவம் கொண்டு சத்குருவாய் எழுந்தருளி இவர்களின் பிறவி பணியை நீக்கி அருளுவார் என்பது உட்பொருள் ஆகும். இப்பாடலை கீழ்கண்டவாறு மேலும் விளக்கி கூறலாம். இறைவன் அகண்ட பரிபூரணமாய் நிற்கும் நிலையிலும் சத்குரு சொரூபமாக எழுந்தருளி இவர்களின் பிறவி பணியை நீக்குவார். அதாவது உயிருக்கு உயிராகிய இறைவன் சத்குருவாக மானிட சட்டை போர்த்தி வந்து உயிரால் உணர்த்தும் போது மட்டுமே கருவழியாக பிறப்பதை, தாயின் கருவில் தோன்றி பிறவி எடுப்பதை உயிர்களானது நீக்க முடியுமே தவிர இறைவன் சத்குருவாய் வந்து உணர்த்தாது போது கருவோடு பொருந்தி பிறப்ப உயிர்களால் நீக்க முடியாது. ஆகவே இவ்வண்ணம் தோன்றிய சத்குருவின் திருமேனியை இறைவன் திருமேனியாக எண்ணி வணங்க வேண்டும்.
குருவே சிவம் என்றல், சற்குருவே சிவம் என்று கூறுதல். சற்குருவே சிவம் எனல். பாசம் பசுபதியை பார்த்து பார்த்தனரே ஆசில் அகலறிவாய் ஆங்கு அகன்று பேசரிய ஆனந்தம் பெற்றார் அருட்குருவே ஈசன் என்பர் மோனமே முற்றும் முயன்று. சற்குரு பாசம் பசு பதி ஆகிய முப்பொருளின் இயல்புகளை சிந்தித்து பாரித்து உணர்ந்தவர்களின் அறிவானது குற்றமற்ற அகண்ட பரிபூர்ண ஞானமாய் பரஞானமாக வியாபகமடைந்து மோன நிலையில் இருக்கும் தவத்தை முழுமையாக பொருந்தி வார்த்தைகளால் விவரித்து கூறுவதற்கு கடினமான பேரானந்தத்தை பொருந்தி உணர்வார்கள். தமக்கு ஞானத்தை உணரும் வண்ணம் உபதேசம் செய்த அருட்குருவே பெருங்கருணையுடைய சற்குருவே சிவம் என்று கூறுவார்கள். பதி பசு பாசம் ஆகியவற்றின் இலக்கணங்களை உணர்ந்து வியாபகமான அதாவது அகண்ட ஞானத்தை பெற்று மோன நிலை பொருந்தி பேரின்பம் பெற்றவர்கள் குருவே சிவம் என்று கூறுவார்கள் என்பது உட்பொருள் ஆகும். குருபணி செய்வாரை வழிபடுதல். சத்குருவான சீடர்களை சார்பவரும் பிறப்பித்துன்பம் நீங்குவர் எனல். கருவேலை தன்னை கடப்பர் உலகில் மறுவாத இன்பத்துள் வைத்து குருவின் அடியார் 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 அடியாரை சார்ந்தவர் இந்த உலகத்தில் அடைவதற்கு மிகவும் கடினமான பேரின்ப அதாவது பரமானந்த அனுபவத்தில் பொருந்தி சீவன் முத்தன் ஞானி நிலையை தன்னை சரணடைந்த சீவர்களுடன் உணர வைத்த சத்குருவின் சரியை கிரியை யோகம் ஞானம் ஆகிய நெறிமுறைகளை சார்ந்த அடியார்களையும் சீடர்களையும் இத்தகைய அடியார்களை சார்ந்த பணிவிடை செய்பவர்கள் பிறவிப்பிணியை இனி தாயின் கருவில் பொருத்தி புறப்படுப்பதை நீக்குவார்கள் அல்லது பிறவி என்னும் பெருங்கடலை நீந்தி கடப்பார்கள். ஞானத்தை உணர்த்தும் சத்குருவின் அடியார்களை சார்ந்தவரும் ஞானம் பெற்ற புறவாவரம் பெற்றவர் என்பது உட்பொருள் ஆகும். நிப்பாட்டிட்டு பேர் படிப்போமே உங்களுக்கு வேலை. யோகம் யோக நெறிமுறைகள் உபதேசித்தல் வாசி யோகம் கூறுதல். சன்மார்க்கம் ஈதாம் சகமார்க்கம் சாற்றுங்கால் பன்மார்க்கம் வாயு பகர்கருவி தன்மார்க்கம் சால ஒடுங்கி தடுத்து வழி இரண்டும் மாலறவே நிக்கை மகிழ்ந்து. சற்குரு இதுவரை அத்தியாயம் 1 முதல் 37 வரை கூறப்பட்டது உபதேசிக்கப்பட்டது. ஞான மார்க்கம் என்று கூறப்படும் சன்மார்க்கம் ஆகும். யோகமார்க்கம் யோக நெறி என்று கூறப்படும். சகமார்க்கம் என்பதை இலக்கணத்தை இயல்புகளை ஆராய்ந்து கூறும் பொழுது அகது அட்டாங்க யோகம் முதல் பல வகையான நெறிமுறைகளை சன்மார்க்கம் உள்ளடக்கியதாகும். உடலில் மூக்கின் நாசியின் வழியே இயங்கும் பிராணவாயுவை சுவாசத்தை தன்வசப்படுமாறு நன்கு ஒடுங்கச் செய்து இடகலை பிங்களை என்னும் இடுகலைகளில் இயங்கும் உள்மூச்சு மற்றும் வெளிமூச்சு ஆகிய இரண்டையும் தடுத்து அஞ்ஞான மயக்கம் நீங்கி தியானிக்கப்படும் பொருளில் பொருந்து நின்று அதனால் பெரும் இன்பத்தை அனுபவித்து மகிழ்வது ஆகும். இதனை வாசி யோகம் என்று கூறலாம். வாசி யோகத்தால் பிராணவாயுவை தன்வசப்படுத்தி ஒடுக்கும் பொழுது மனம் வாக்கு செயல் ஒடுங்கி தத்துவ கருவிகள் ஒடுங்கி தியானிக்கப்படும் பொருளாகிய இறைவனுடன் பொருந்தி அதனால் ஏற்படும் பேரின்ப உணர்வை உணர்ந்து அஞ்ஞான மயக்கம் நீங்கி அந்த இறைவனுடன் கூடி நிற்பது அவ்வளவு அம்சம் தானே. அந்த மாதிரி சொல்லி இருக்கு. வாசியும் இல்ல இது முடிப்போம் கொஞ்சம் தானடா முடிப்போம். உடலானது ஒளியாகும் தன்மை கூறுதல். அந்த மனத்தாலே ஆதாரம் ஆறினையும் சந்தித்து அதிற்பொருள்கள் தான் அறிந்திட்டு இந்துவிலே யோவா ஒளி வைத்து உருகும் அமுது உள்நிறை ஓவா ஒளியாம் ஒரு சத்குரு. வாசி யோகத்தால் ஏற்பட்ட அஞ்ஞான மயக்கம் நீங்கி அறிவால் மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் அநாகதம் விசித்தி ஆஞை என்ற 6 ஆதாரங்களையும் உணர்ந்து அதன் 6 ஆதாரங்களின் அதிதெய்வங்களாகிய விநாயகர் பிரம்மா திருமால் உருத்திரன் மகேஸ்வரன் சதாசிவன் ஆகிய சிவரூபங்களையும் தரிசித்து உணர்ந்து
உயிரிழத்தில் எப்போதும் நீங்காமல் மூலாதாரத்தில் இருக்கும். அதாவது விளக்கும் ஒளியை சுழுமுனை நாடி வழியே மேல் நோக்கி கொண்டு சென்று விந்து தானம் எனப்படும் புருவத்தில் சேர்த்து விட்டால் அந்த விந்து தானத்தில் இருக்கும் மதியமுது பெருகும். அந்த மதிய அமுதத்தை உடம்பினுள் பரிபூரணமாக நுழைத்தால் உடல் ஆனது என்றும் அழியாத ஒளி வடிவாகும். மூலாதாரத்தில் விளங்கும் ஒளியை மூலாதார சக்தி என்றும் குண்டலினி சக்தி என்றும் கூறுவர். அந்த ஒளியை வாசியோகத்தால் சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசித்தி ஆகிய ஆதாரங்கள் வழியே சுனிமுனை நாடி மூலம் மேல் நோக்கி கொண்டு சென்று புருவத்தில் இருக்கும் ஆக்ஞை என்னும் ஆதாரத்தில் இந்த ஒளியை சேர்க்கும் போது மதியமுது பெருகும். அந்த மதியமுதத்தை உடம்பு முழுவதும் பூரணமாக பரவச் செய்தால் உடம்பானது என்றும் நீங்காத ஒளி வடிவாகும். எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்றோன்னா நல்ல அம்சமா இருக்கும். சிவ வடிவம் பெறும் வகை கூறுதல். நின்ற ஒளி உருவின் நீங்காமல் நிற்கவே என்றும் அழியாமல் இன்புற்று கொன்றை அந்தார் தானு உரு போலே பின் சாரூப்பியத்திலே மாணவக வாழ்வாய் காண் மற்று வாசியோத்தால் பொருந்திய ஒளி வடிவத்தை விட்டு நீங்காமல் இருந்து உடலானது என்றும் அழியாத இன்பம் பெற்று சிவத்தின் திருமேனியை அதாவது சொருவத்தை போன்று பிரகாசித்து சாரூப்பிய முத்திப்பத்தில் வாழ்வாய் முத்தி பதத்தில் என்றதுக்கு பதத்தில் அது சாரூப்பியம் சாரூபிய சாலோக சாமீப சாரூபிய அதை பெண்ணாண்டு வந்துட்டது. இதனை அதாவது இந்நெறிமுறையை மாணவனே அறிவிப்பேன். சாரூபியம் தான் எல்லாத்துலயும் போடுது. அங்க பிரகருக்க போட்டிருக்கணும் சாரூபம் நிஜ வேறு. சாரூபம் சிவ வடிவத்தை பெற்று சிவலோகத்தில் வாழ்வது ஆகும். கிரியை நெறிமுறைகளை உபதேசித்தல். கிரியை வழிபாட்டு முறையை கூறுதல். புத்திரமார்க்கம் புகை ஒளி மஞ்சனம்பூ வைத்து அமுது தாம் மூலம் மற்றவையும் உத்தமமாய் தேடி வைத்து பின்னை சிவபூசை செய்வதற்கு நாடு அவத்திற் செல்லாமல் நாள். சத்குரு. புத்திர மார்க்கம் அதாவது கிரியை என்பது தூவம், மறுமணம் புகை, தீபம் ஒளி, தீர்த்தம் மஞ்சனம், பூக்கள் திரு அமுது ஆகிய இவைகளை படைத்து தாம்பூலம் வெற்றிலை வாக்கு போன்றவை முதலிய சிவபூசைக்கு வேண்டிய பொருட்கள் அனைத்தையும் உத்தமமான அதாவது உரிய முறையில் தேடி வைத்துக் கொண்டு பின்னர் சிவபூசை செய்ய வேண்டும். உன்னுடைய வாழ்நாட்கள் வீணாக கழிந்து போகாமல் சிவத்தின் திருமேனியை பொருந்துவதற்காக சிவபூசையை நாள்தோறும் ஆத்மார்க்கமாக மற்றும் குற்றங்குறை எதுவும் இல்லாமல் விரும்பி செய்வாயாக. சிவபூசையை மேற்கூறிய வண்ணம் அகத்தாலும் கொஞ்சம் மேலியாடுங்க. அகத்தாலும் அகபூசையாகவும் அல்லது புறமத்தாலும் புறபூசையாகவும் நாள்தோறும் உரிய நெறிமுறையில் செய்வதே கிரியை எனப்படும் புத்திர மார்க்கமாகும். சிவத்திருமேனிய காணும் வகை கூறுதல். சுத்தி 5 செய்து துகள் தீரும் மந்திரத்தால் அத்தம் அது 10 முகம் 5ஆக வைத்து வைத்து வித்தியா தேகம் விரிப்படி தாபித்து பத்தியால் மேனிதனை பேர் பூத சுத்தி. நல்ல விஷயம்தானா? பூத சுத்தி, தான சுத்தி, திரவிய சுத்தி, சுத்திகள் அதுதான் இந்த 5 வகையான சுத்திகள். பூத சுத்தி, தான சுத்தி, திரவிய சுத்தி, மந்திர சுத்தி, லிங்க சுத்தி எனப்படும் 5 வகையான சுத்திகளை செய்து பூதப்பளிப்பு, பொறியற உணர்தல், அந்தக்கரண சுத்தி, காலாதி ஞான நிராகரணம், சுத்த சத்வனா தூடனம் என்ற முற்கூறிய 5 சுத்திகளை செய்து அஞ்ஞானத்தை நீக்கும் பஞ்சாக்கர திருவைந்தெழுத்து மந்திரத்தால் துவள் தீரும் மந்திரத்தால் தியானித்து சிவத்தின் 5 திருமுகங்களுக்கும் 2 திருக்கரங்கள் உடையதாக அதாவது 5 திருமுகங்களும் 10 திருக்கரங்கள் உடையதாக உருவைத்து சிவாகம நெறிமுறைப்படி சிவத்தின் வித்தியா ஞான திகத்தை சொரூபத்தை தியானத்தில் ஸ்தாபித்து
இறைவனாகிய சிவத்தின் திருமேனியை உணரும் வண்ணம் பக்தியோடும் பேரன்போடும் காண்பாய். பஞ்ச சுத்திகள் செய்து சிவத்தின் திருமேனி 5 முகங்களும் 10 கேலு முடிதா உருவைத்து பாவனை செய்து பஞ்சாக்கர மந்திரத்தை முறைப்படி சொபித்து சிவத்தின் திருமேனியை மெய்யாக உணர்தல் வேண்டும் என்பது உட்பொருள் ஆகும். சிவபூசை தொடங்கும் நெறி கூறுதல். பார்த்திருமேனி படிகந்த நிற்பரனையே கோத்திர மந்திரத்தால் கொண்டு வந்து பார்த்து அருளச் சொல்லி பராக்கு அறுத்து சோதி சிவாகமத்தின் சொல்லின்படியே தொடர்ந்து சத்குரு மேற்கூறியவாறு தியானத்தால் உருவப்படுத்திய 5 முகங்கள் மற்றும் 10 கரங்களுள்ள திருமேனியை, ஸ்படிகம் போன்ற திருமேனியை, பஞ்சாக்கிரகம் போன்ற திருவைந்தெழுத்து மந்திரத்தால் அர்ச்சித்து அந்த சிவத்தின் திருமேனியை தியானத்தில் பொருத்தி சிவத்தில், அதாவது இறைவனின் திருக்கடைக்கண் பார்வையை அல்லது திருவருளை தன் மீது செலுத்துமாறு விண்ணப்பம் செய்து சிவமானது தன் மீது பொருந்தும் உணர்வை தியானித்தால் ஒருமுகப்படுத்தி உணர்ந்து சோதி, அதாவது பேரொளி சொரூபமாகிய இறைவனால் அருளப்பெற்ற சிவாகமங்கள் கூறிய நெறிமுறையின்படி சிவபூசையை தொடர்க. சிவபூசையால் முத்திப்பதம் அடையலாம் என சோராமல் பூசித்து சொன்னவடினில் இதழித்தாரார் சமீபத்தில் தானிருந்து வாராமல் தானே பெறனளிக்கும் சங்கரனார் இம்முத்தி தானே தரும். மேற்கூறிய சோர்வு இல்லாமல், அதாவது தளராமல் சிவாகமங்கள் கூறிய நெறிமுறைப்படி சிவபூசையை செய்து கிரிய நெறியில் பொருந்தி இருப்பாயா. சிவபூசையில் பரிபூர்ணமாக பொருந்தினால் சிவத்தின் அருகில் இருக்கும் உணர்வு நிலையை பெறுவார். இந்த உணர்வு நிலையில் சிவமானது உன்னுடைய பிறவி துன்பத்தை நீக்கி என்றும் தன்னறியில் இருக்கும் சாமீபம் முத்தியை தந்தருளும். மேலும் சிவமானது பரமுத்தியாகிய சாயுச்சிய முத்தியையும் கூட அது தந்து அருளும். சிவபூசை ஆகம விதிப்படி செய்யும் பொழுது ஆன்மஸ்வரூபத்தை உணர்வதன் மூலம் சிவஸ்வரூபத்தை உணரலாம். இந்நிலையில் சிவத்தோடு பொருந்தும் சிவயோக நிலையை பெற்று சிவபோகத்தை அடைந்து பரமானந்தத்தில் பொருந்த முடியும் என்பது உட்பொருள் ஆகும். கிரியை சரியை நெறிமுறைகளை உபதேசித்தல், சரியை நெறிமுறை கூறுதல். சரியை தாத மார்க்கம் சாற்றி சங்கரனாரின் புற்ற பூதி தருவேடம் போற்றியே நீதியினாற் பூங்காவனம் சமைத்து பூமாலை புண்ணியற்கு பாங்காகச் செய்கை வரிந்து. சத்குரு தாத மார்க்கம் என்று கூறப்படும் சரியை மார்க்கம் என்பது சிவத்திற்கே இன்பத்தை தரும். விபூதி, உருத்திராட்சம் போன்றவற்றை தரித்து இத்தகைய திருவேடம் தாங்கியவர்களையும் வணங்கி நெறிமுறைப்படி பூங்காவனம் அமைத்து உண்டாக்கி சிவலிங்கத்திற்கு பூக்களை மாலையாக தொடுத்து பேரன்போடு அழகு தரும் வண்ணம் சூட்டுவது ஆகும். இத்தகைய கிரியை நெறிமுறையை புற பூசையாகவும் மற்றும் அகபூசையாகவும் செய்யலாம். சரியை நெறி பொருந்தும் அடியார்களின் அது நீங்கள் சரிய நெறி பொருந்தும் அடியார்களின் பணி கூறுது. அழகு திருமலுக்கிட்டு ஆலயத்தில் அன்பாய் இலகு திருவிளக்கு மேற்றி பலகாலம் சென்று வணங்கி திருவடிவு ஆரம் சேர்த்தி நின்றிடுகை தொண்டர் பணிநேர். திருக்கோயிலுக்கு சென்று இறைவன் மீது பேரன்புடன் திருக்கோயிலை மெழுகி சுத்தம் செய்து திருவிளக்குகளை சுடர்விட்டு எரிய செய்து இறைவனுக்கு பூமாலைகள் சாத்தி நாள்தோறும் இவ்வண்ணம் ஆகம நெறிமுறைப்படி இறைவனை வணங்கும் சரிய நெறியை பொருந்தி சிவனடியார்களுக்கும் பணிவிடைகள் செய்து விளங்குவது சரிய கடைப்பிடிக்கும் தொண்டர்களின் பணியாகும். மாணவனே, நீ இதனை உணர்ந்து கடைப்பிடித்து விளங்குவாயாக. சரியை நெறியானும் முத்தி பதிகம் பெறலாம் என கொன்றையந்தார் வேணியற்கு கோயில் பல சமைத்து பொன்றியவை முற்றும் புதுக்குவித்து நின்றார் அவலோகந்தன்னில்
அடையார் அடைவர் சிவலோகம் தன்னிற் சிறந்து. சற்குரு சிவலிங்கத்திற்கு அதாவது சிவரூபத்திற்கு கோயில்கள் பலவற்றை கட்டி உண்டாக்கி பழுதடைந்த சிவாலயங்களை முழுவதும் புதுப்பித்து சரியை நெறிமுறையில் பொருந்தியிருப்பவர்கள் பிறவிகளை உருவாக்கும் வினைகளை தோற்றுவிக்கும் அவலோகத்தில் மீண்டும் பிறந்து துன்பங்களை அடைய மாட்டார்கள். சிவலோகத்தை அதாவது முக்தி பதத்தை சிறப்புடன் பொருந்துவார்கள் என்பது அறிவாயாக. சரியை நெறியில் பொருந்தியவர்கள் அடையும் முக்திப்பதம் சாலோகம் என கூறப்படும். நூற்பயன் கூறுதல். அந்த மலமறுத்து இங்கு ஆன்மாவை காட்டி அதற்கு அந்த அறிவை அறிவித்தது இங்கு. அந்த அறிவை மாறாமல் மாற்றி மருவு சிவப்பேர் ஒன்றும் கூறாமல் கூறக்கொடி. சற்குரு ஆன்மாக்கள் தோன்றிய நாளில் இருந்தே இவர்களை பொருந்தி இருக்கும் ஆணவ மலத்தையும் அதன் வழிவந்த கண்மம் மற்றும் மாயின் இருமலங்களை நீக்கி ஆக மும்மங்களை நீக்கி இந்த நிலையில் ஆன்மஸ்வரூபத்தை உணர்த்தி ஆன்மஸ்வரூபத்தை உணரும் பொழுது மெஞ்ஞானத்தை அனுபவ வாயிலாக உணர்த்தி மெஞ்ஞானத்தை அதாவது பதிஞானத்தை உணர்ந்த நிலையில் பாச அறிவு மற்றும் பசு அறிவு ஆகிய இரண்டும் மீண்டும் உயிர்களை பொருந்தாதவாறு அறிவு ஆகிய இரண்டும் மீண்டும் மெஞ்ஞானத்தை அதாவது பெரிய அறிவை நிலைநிறுத்தி ஆன்மாவானது நீங்காமல் அனுபவிக்கும் சிவபோகத்தை அனுபவ வாயிலாக உணர்த்துவதற்கு இந்த நூல் பயன் தரும். சாக்கிரம் என்ற நிலையில் உள்ள 13 உணர்வு நிலைகளையும் சொப்பனம் மற்றும் சுழ்த்தி என்ற நிலையில் உள்ள 8 உணர்வு நிலைகளையும் துரியம் மற்றும் துரியாதீதம் என்ற நிலையில் உள்ள 9 உணர்வுகளையும் அனுபவ வாயிலாக உணர்வதற்கு இந்த நூல் பயன் தரும் என்பது உட்புறாக அற்றுமை இதை நாங்க திருப்பி படிக்கணுமே. நீங்கள் இது நான் இன்றைக்கு திருப்பி கேட்பேன்.